பேக் பெஞ்ச் மீடியா நிர்வாகிகளுக்கும் அதன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் குறிப்பாக லட்சோப மக்கள் இந்த பேக் பெஞ்ச் மீடியாவின் செயல்பாடுகளை கண்டு கழித்து விமர்சனங்கள் செய்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் இந்த இளைஞனின் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேக் பெஞ்ச் தற்போது நல்ல நிலையிலே வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இன்றைய தமிழக அரசியலிலே நடிகர்கள் உள்ளே புகுந்து ஒருத்தர் ஆன்மீகம்ன்றாரு, ஒருத்தர் பெரியார்ன்றாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கைகோத்து இரட்டைலை ஆட்சியை ஒழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் இறங்கிட்டாரு, இன்னொருத்தர் அவருடைய ஒரிஜினல் ஆன்மீக பாஷையில தவறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். 30 டிசம்பர் கட்சி ஆரம்பிச்சு நான் நாட்டையே கலக்கிடுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். இன்னைக்கு அந்த தேதி 16 ஜனவரின்னு மாறி போச்சு. ஏன்னா அவரை பின்னாடி கீ கொடுக்குற சாவி சரியில்லை, ஓட்ட சாவி ஆகி போச்சு. காய் வச்சுக்கிறது வேற ஆன்மீகத்தில் இறங்குவாரா இல்ல ஊழல் பிரச்சார ஒழிப்பாரா? இவருடைய வாக்குறுதிகள் முதல்ல சொன்னது என்ன? சிஸ்டம் சரியில்லை. இப்ப பிஜேபி சிஸ்டம் சரியா இருந்து போய் சேர்ந்தாரு. உண்மையிலேயே லட்சோப மக்கள் ரசிகர் மன்றங்கள் உனக்கு பாலபிஷேகம் பண்ணாங்க. அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாத யோகியதை இல்லாத ஒரு தலைவன், நடிகன், வருமான வரி ஏய்ப்பு தலைவன், உன் மனைவி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சீல் வைத்து உச்சநீதிமன்றம் குட்டு போட்டிருக்குது. உன் சிஸ்டம் ஒண்ணு சரியா இருக்காயா? நீ என்ன சிஸ்டத்தை மாத்த போற? கமல்நாதன் ஓரளவுக்கு ஏதோ இந்தியெல்லாம் நடிச்சாரு, ஓரளவுக்கு அது ஒண்ணுமே இல்லைன்னு தாத்தா கண்ணு எடுபடி பயிற்சியான்னு சொல்றாரு. உனக்கு என்னையா தகுதி இருக்கு? எம்ஜிஆர் படத்தையே எடுத்துட்டீங்க. குற்றவாளி பட்டவங்க ஓட்டு கேட்கிற பிச்சைக்காரணி நாடகவாத பிரியா தல்பா பச்சை தல்பா கட்டாளி விவசாயியா? என் கூட வாயா, நான் இப்ப இருக்கிறேன் அறுவடையில வரையா சேலம் பண்றேன். அறிவு உனக்குத்தான். ரெண்டு நடிகர்களும் ஓட்டை பிரிக்க முடியாது. ஓரளவு ஒரு பக்கம் பிரிப்பாங்க, அதான் நடக்கும். ரஜினியும் கமலும் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, விஜயகாந்த் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, இனிமேல் நல்லவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் இந்த தேர்தலில் சுயேட்சையாக இருந்து வெற்றி பெறுவார்கள் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். உண்மையே தமிழக மக்கள் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்பாளர் கொண்ட இதுல மக்களா கூப்பிடுறாங்க வாங்க. நானா போல, ஆனா இவங்க தேடி போறாங்க. கொரோனா இருக்குதா இல்லையான்னு தெரியல. இவர் பம்பர் போட்டு வேன்ல போலீஸ்கார் தொங்கிட்டு போய் ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு. பழனிசாமி வழக்கு போட்டிருக்காரு. இவங்க நாடகம் பார்த்த போறாங்களா? இவங்க இருக்கிற 32 திருநெல்வேலி இருக்கிற கொள்ள பணத்தை எடுத்தா 3 இந்தியா காப்பாற்றணும். தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன். பெங்களூரு எல்லாத்தையும் இருக்குது, ஊழல் இல்ல. ஆனால் ஊழலை வைக்கிறோம் சொல்லி வேஷம் போடுகிற கொலைகாரர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நடிகர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக தோல்வி இதோடு முடிவு. உங்க தொழிலை நல்லா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஒன்று தொழில் அல்லது மக்கள், இரண்டுல ஒன்று எடுத்தாதான் எம்ஜிஆர் மாதிரி ஓரளவுக்கு ஆக முடியும். எம்ஜிஆருக்கு சொந்தம் கொண்டாடுற அகில இந்திய அண்ணா திமுக உரிமையே கிடையாது. ஏனென்றால் அவருடைய படத்தை எங்கேயும் கிடையாது. இப்ப 2 நாளா இந்த பிரச்சனை அதிகமா இருந்தனால காட்டுறாங்க எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா பக்கத்துல இந்த ஓரமா. ஆகவே எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாட அகில இந்திய அண்ணா திமுக 32 திருடர்களுக்கு யோகிதை இல்லை. தட்டை புகழ் செல்லூராஜாகட்டும், இனி எல்லாரையும் வாபஸ் வாங்குறாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, வேலுமணி,
பிச்சுமணி தங்கமணி கொட்டமணி ஜெயக்குமார் ஆகியோர் சொல்லுகிற அடாவடி வார்த்தைகளுக்கு மக்கள் நீ மயங்க மாட்டார்கள். 2504 தேதிக்கு பிறகு கொடுத்து வாக்குறுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆரம்பித்தார் பொங்கல் பரிசு லஞ்சம் கொடுக்கறதுக்கு. மானம் கட்டவங்கள ஏன் நாட்டை வாங்குறீங்க? நீ 2500 10,000 கூட கொடு. மக்களிடம் கொள்ளையடிச்ச பந்தல் கொடுத்தியா? மக்களுடைய வரிப்பணம் கொரோனாவை வச்சு கொள்ளையடிச்ச 8 மாதமா இன்னும் தெரிஞ்சல. நீ மார்க்கு போட மாட்ட, உன் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஏழை எளிய மக்கள் நிச்சயமா சொல்ற நடுத்தர மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். குறிப்பாக பெண்கள். இந்த பாலியல் தொந்தரவு 800 பாத்தீங்களா? ஒரு பிஜேபி தலைவரோட ஆய்வாளர் சேர்ந்து சத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு அகில அதிமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதற்கு உதாரணமாக அண்ணாமலையே சொல்லிட்டாரு, 2035 சரி லஞ்சம் உங்களுக்கு தவறுன்றதுதான். அப்போ உங்களுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இனிமேல் பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசினா ஐயோ உனக்கு நிச்சயம் என்பதை வட்டத்தோடு தெரிவித்துக் கொண்டு தமிழ் வாழ தமிழன் வாழ எடப்பாடி பழனிசாமி பதவியில் விட்டு தேர்தல் ஒரு ஓட்டு வராது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.